வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ தமிழக பள்ளி கல்வித்துறையில ஆகஸ்ட் 24 ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய நாள். சோ என்ன, யாருக்கு இந்த திருப்பு முனை, எந்த ஆசிரியர்களுக்கு இந்த திருப்பு முனையா இருக்கும், சோ இதை பற்றி பார்க்கலாம். இந்த காணொலி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட உள்ள முக்கிய தேர்வுகள் குறித்து தற்போதைய நிலைமையை விளக்குகிறது. சோ தற்போதைய என்ன நடக்கும், தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் கல்வி மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் வரும் ஆகஸ்ட் 24 நடைபெற இருப்பதால் அதற்கு பின்னரே காலி பணியிடங்கள் குறித்த தெளிவான விவரங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பிஜிடிஆர்பி போன்ற தேர்வு அறிவிப்புகள் வரும் செப்டம்பர் முதல் பாதையில் வெளியாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. டெட் தேர்வுகள் தொடர்பான நீதிமன்ற சிக்கல்கள் நீடிப்பதால் நேரடி பணி நியமனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. எனவே தேர்வர்கள் காலதாமதம் செய்யாமல் தங்களது தேர்வு தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபடுமாறு இந்த வீடியோ உங்களை வலியுறுத்துகிறது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் சட்டமன்ற விவாதங்களை அடிப்படையாக கொண்டே அடுத்த கட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருக்குங்க. சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பி அறிவிப்புகள், எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி அறிவிப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு காலி பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வெளியாகல. சோ இதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெட் தேர்வு முடிவுகள் எங்க பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஸ்பெஷல் டெட் முடிவுகள் இன்னும் வரல. சோ இதுவும் ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கு. டிஆர்பி தேர்வுகள் பாத்தீங்கன்னா தாமதப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப காரணம். சோ உறுதியா 2000 காலி பணியிடங்கள், 18,000 தற்காலிக ஆசிரியர்களுக்கு மத்தியில் 2000 நிரந்தர பிடிஎஸ் டெண்டர் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இறுதி தடைகள் நீங்கும் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய நிதி நிர்வாக காரணங்களால் இந்த டெட், எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி எல்லாமே தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், பள்ளி கல்வித்துறை கோரிக்கை திங்கட்கிழமை அன்று ஆகஸ்ட் 24 அன்று விவாதம் செய்யப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அனைத்துமே செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்துரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சோ பள்ளிக்கல்வித்துறையில தற்பொழுது 2 முக்கியமான காரணங்கள் இதுதான். பள்ளிக்கல்வித்துறையுடைய கோரிக்கைகள், நீதிமன்ற தடை உத்தரவு ஒரு பக்கம், டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள், பாஸ் மதிப்பெண்களை குறைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு முடிவுகள் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சில டெட் முடிவுகள், நீதிமன்ற தடை, விடைத்தாள் திருத்தும் பணிகள், நீதிமன்ற தடை, அரசின் கொள்கை முடிவு, இதற்கு அப்புறம் தான் முடிவுகள் வெளியாகும். சோ அரசினுடைய கொள்கை முடிவு 48 மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஆகஸ்ட் 25, 26ஆம் தேதிகளில் டெட்டோடைய முடிவுகளை எதிர்பார்க்கலாம். சோ நீதிமன்ற தடை எப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள் குறைக்க கோரி வெளியிட தடை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சா மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் 24 ஒரு திருப்பு நாளா அமையும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்குங்க. சோ ஆகஸ்ட் 24க்கு பிறகு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல அரசனுடைய கொள்கை முடிவு தாக்கல் செய்யப்படும். தடை நீங்கியே 1 அல்லது 2 நாட்கள்ல டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டை உடனடியா வெளியிட போறாங்க. அடுத்த நியமனங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுல வெளியாகலாம் என்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருக்குங்க. சோ கண்டிப்பா விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏற்கனவே முடிவடைந்த தருவாயில் இருப்பதால் தீர்ப்பு வந்தவுடன் முடிவுகள் தாமதமின்றி வெளியாகும். ஓகேங்களா? சோ அதனால ரெடி ஆயிக்கோங்க. ஆகஸ்ட் 24க்கு பிறகு மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பின்பு காலி பணியிடங்கள் இறுதி செய்யப்படும். செப்டம்பர் 1 to 15க்குள்ளார தேர்வுகளுக்கு உண்டான அறிவிப்புகள் வெளியாகும். அனைத்து தேர்வுகளும் ஒரே நாளில் வராது. முதலில் எஸ்ஜிடி அறிவிப்பும், அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றா வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எஸ்ஜிடி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1 to 15க்குள்ள, பிடி அசிஸ்டன்ட் ஆகஸ்ட் இறுதி இல்ல செப்டம்பர்ல, பிஜிடிஆர்பி உடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1 to 15. காமன் டெட், பழைய டெட் தீர்ப்பு முடிஞ்ச உடனே தாமதமும் வரலாம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் காமன் டெட்டோடைய அறிவிப்பு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பேசிக்கா அந்த சங்கிலி தொடருடைய அறிவிப்புகளுக்கு பிறகுதான் நமக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் ரெடி பண்றாங்க. சோ இலக்கு பாத்தீங்கன்னா 2000 பட்டதாரி ஆசிரியர்கள், அரசு பள்ளிகளில் 18,000 காலி பணியிடங்கள், தற்காலிக ஆசிரியர்கள் நிரப்பப்பட்டுள்ளன. நிரந்தர நியமனம் இப்போது தொடங்குகிறதுங்க. டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே. ஆகஸ்ட் இறுதிக்குள் அறிவிப்பு. நவம்பர்ல தேர்வு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காத்திருப்பை கைவிடுங்கள், உங்களுடைய தயாரிப்பை உடனடியாக தொடங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே பண்ண போறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டதாரி ஆசிரியர் மதிப்பெண் கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கட்டாயமாக தமிழ் மொழி தேர்வு 30 கேள்விகள் வினாக்கள் நீங்கள் ரெடி பண்ணும். குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் கட்டாயம். முதன்மை பாடத்தில் இது 150 கேள்விகள். இது உங்கள் தரவரிசையை தீர்மானிக்கும். ஸோ தகுதிக்கான மதிப்பெண் மட்டுமே இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ ஓகேங்களா? ஸோ தமிழ் தகுதி தேர்வுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். 150 கேள்விகள், இது உங்களுடைய வேலையை தீர்மானிக்கும். முழு கவனமும் இதில் இருக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க.
ஸோ கண்டிப்பா ரெடி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்து அறிவிப்புகளும் ஒரே நேரத்தில் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சவாலான சூழ்நிலை. ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் 1லிருந்து முதல் தேதியிலிருந்து அறிவிப்புகள் வரும். பாடத்திட்டத்தை முடிப்பதற்கான தீவிரமான தொடக்கம். அக்டோபர் மாதத்துல தயாரிப்பு மாதம். முழுமையான கற்றல் மற்றும் திருப்புதல். நவம்பர் மாதத்துல தேர்வு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போறாங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25, 26 பிடிஎஸ் 10 ஆகஸ்ட் மாதம் இறுதி, நவம்பர்ல தேர்வு நடக்கும். எல்ஜிடி செகண்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் மாதத்தில் வெளியே போறாங்க. டிசம்பர் ஜனவரில தேர்வு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காமன் டெட் வந்து பாத்தீங்கன்னா 2025 முடிவுகள் வந்த பிறகு தான் அடுத்த தேர்வுகள் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2027 போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.